லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு வேத வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்புவோம். வேதத்தில் எபேசியரின் புஸ்தகம் அதில் 5வது அதிகாரம் 8வது வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆமென். இந்த நாளிலே இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருவரும் கர்த்தர் பேசுகிறது என்னன்னா, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க வேணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசுவை அறிவதற்கு முன்பதாக நம்ம ஒரு இருளுக்குள்ளே கிடந்தோம், பாவத்துக்குள்ளே கிடந்தோம். நம்ம எல்லாருமே எவ்வளோ பாவங்கள் செஞ்சுருப்போம், தவறான வாழ்க்கை வாழ்ந்திருப்போம், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை, இருளுக்குள்ளே கிடக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்போம். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு நாமத்தை நம்முடைய தலைகளை தரித்து நம்மளை இருளுக்குள்ளே இருந்து நம்மளை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாரு. வெளிச்சத்துக்குள்ளே வந்ததுக்கு பின்பும் நம்ம இருளுள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. அதான் வசனம் சொல்லுது, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்காக தேவன் உயிர் கொடுத்து ஜீவனையே நமக்காக தந்து நம்மளை இருளுக்குள்ள இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர காரணம், நம்ம திரும்பவும் அதே பாவத்தை செய்வதற்காக அல்ல. தேவன் எனக்காக உயிரே கொடுத்திருக்கிறாரு. என் வாழ்க்கையில நான் வெளிச்சத்தை, இயேசு என்கிற வெளிச்சத்தை நான் வெளிப்படுத்துவேன் என்பதற்காகத்தான் தேவன் இருளுக்குள்ள இருந்து அந்த கஷ்டத்தை எல்லாம் பாராமல் இயேசு நமக்காக மரித்து உயிர் கொடுத்தார். அப்ப தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு இருளுக்குள்ள இருக்கிற வாழ்க்கையா இருக்கிறீங்களா? ஒருவேளை இருளை போல இன்னமும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்களை இருளுக்குள்ள வெளியே கொண்டு வந்து கூட இன்னும் அதே பாவம், அதே சிந்தைகளுக்குள்ள, அதே கோபம் என்கிற உணர்வு, அதே இச்சை, அதே பாவத்தின் வழிகளில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அப்படி வாழ்வதற்காக நான் உயிரை கொடுக்கல, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரு. அப்போ தேவன் என்கிட்ட எதை விரும்புகிறார் தெரியுமா? நீங்கள் சாட்சி உள்ளவர்களாய் வாழ்ந்து மற்ற ஜனங்கள் மத்தியில் அவர்களுடைய இருளை மாற்றி வெளிச்சத்துக்கு நேராய் கொண்டு வாங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால வெறும் வார்த்தையினால மாத்திரமல்ல, வாழ்க்கையினால கர்த்தர் வெளிப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a blessed day. God bless you.